ஹாய் கைஸ் நான் உங்கள் பிஜன் சஞ்சய் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எட்டையாபுரம் பொட்டுக்குட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து முட்டைக்கிடான்னு சொல்லுவாங்க. அதோட குட்டி தான் நம்ம ஃபஸ்ட்டு 10 குட்டி வாங்கிட்டு வந்திருக்கோம். 10 குட்டியில் வந்து வாங்கிட்டு வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. 1 வாரத்தில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம், எட்டையாபுரம் பொட்டுக்குட்டிக்கு வந்து 3 மாதத்து குட்டிக்கு என்ன பண்ணணும்னு போட்டிருந்தோம். நான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குடல் புழு நீக்கும் டானிக் வந்து ஒரு குட்டிக்கு 5 mlன்னு கொடுக்கணும். நான் 10 குட்டிக்கும் போட்டுட்டேன். 2வது ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குட்டி எடுத்து வந்த ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணியிருந்துருக்கணும். ஆனால் அதை நம்ம தப்பு பண்ணிவிட்டு வாஷ் பண்ணலை. காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, 4 நாளாக மழை பெஞ்சிட்டே இருந்தது நம்ம ஏரியாவில். அந்த டைமில் நம்ம வாஷ் பண்ண முடியாது. அதனால் அது இப்போ 2 நாளாக வெயில் அடிச்சது. நான் ஒரு நாள் விட்டு இதை இன்றைக்கி வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு எப்படி நம்ம வாஷ் பண்ணுறோம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம குட்டி எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இங்கே வீட்டுக்கு வரதோட எவ்வளோ செலவாச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 4 அன்னக்கூடை எடுத்துக்கிட்டேன். அதில் எல்லா குடம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியை ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குட்டியும் ஒரு குடமாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபில் பண்ண முடியாது. யாரும் அந்த தப்பு பண்ணிடாதீங்க. ஸோ நான் பண்ண மாரி ஒரு 4 அன்னக்கூடை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு குடத்தில் தண்ணி ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் கடையில் போய்ட்டு ஷாம்பு வாங்கிட்டு வந்து ஒரு 20 ஷாம்பு வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஷாம்பு கணக்கில் 20 ஷாம்பு வாங்கிட்டு வந்துட்டேன். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஷாம்பு போடலாமா, அந்த ஷாம்பு போடலாமா, என்னையோட சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, க்ளீனிங் ப்ளஸ் நல்லாவே நுரை வந்துருந்தது, நல்லா அழுக்கும் போச்சு. அந்த ஷாம்பை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டப்பாவில் ஆக்சுவலாக நான் ஒரு நுரை வரணுன்ட்டு டப்பாவில் ஊற்றி கலக்கிக்கிட்டேன் ஷாம்பை. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா இதுமாரி நுரை வந்துச்சு. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, ஒரு குட்டியும் பிடிச்சி நல்லா தண்ணி ஊற்றி ரொம்ப கஷ்டம். ஒரு குட்டிக்கு 20 நிமிஷம் ஆச்சு நல்லா வாஷ் பண்ணேன். ஏன் நம்ம வாஷ் பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, அது மேலே உண்ணி பூச்சி எல்லாமே இருக்கும். அப்புறமேட்டு 10 குட்டி இருக்கிறப்ப 10ம் பக்கத்தில் தான் படுத்திருக்கும் செம்பரி ஆடை பொறுத்தளவுக்கு. அப்படின்றப்ப அதோட சாணம், அதோட எச்சம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கனால அது மேலே நல்லா ஸ்மெல் வரும். அதனால் நிறையா நோய் வாய்ப்பு வரும். அந்த கால் காணா, வாய்க்கானா இதுமாரி நிறையா நோய் வர ஆரம்பிச்சிடும். நம்ம இன்னும் தடுப்பூசியே போடலை, அதையும் நெக்ஸ்ட்டு போடணும். இன்னும் இப்போ நம்ம என்ன தீவன முறை வச்சுட்ருக்கோம் பார்த்திங்கன்னா, கடலைக்கொடி, அப்புறமேட்டு கொஞ்சம் அரிசி, அப்புறமேட்டு புல்லு கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் வந்து நம்ம ட்ரை ஃபீடுக்கு ஆரம்பிக்கலை. ஸோ கான்சன்ட்ரேட் ஃபீடு இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிச்சிருவோம். அதை பற்றியும் பார்ப்போம். நம்ம குட்டி வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இதோட ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2 குட்டி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 2 குட்டியே 1 வருஷம் வளர்க்க தெரியாமல் 2 வருஷமாக வளர்த்தோம். 2 வருஷமாக வளர்த்து பார்த்திங்கன்னா, ஜோடி வந்து 45 ரூபாய்க்கு தான் விற்றோம். அதுலேருந்து தான் அந்த காசை விற்று அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட்டு வச்சு அதுக்கப்புறமேட்டு மொத்தம் 10 குட்டி எடுத்திருக்கோம். நம்ம ஜோடி வந்து பார்த்திங்கன்னா 12,500 ரூபாய்க்கு, டிரான்ஸ்போர்ட்டோட ஜோடி ரேட் வந்து 13 ரூபாய்க்கு வந்து இறங்கிச்சு. நம்ம எடுத்த இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா, திருச்சி மணப்பாறை அந்த சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீடை வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது பக்ரீத் பர்பஸ்க்காக தான் வளர்த்துட்ருக்கோம். நம்ம வீடியோ வந்து அப்பப்போ ரெகுலராக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நம்ம இது மட்டும் பண்ணாமல் பிஜிஎனுக்காக தான் நம்ம சேனலே ஆரம்பித்தோம். என்னடா நிறையா பேர் நம்ம பிஜிஎன் வீடியோ வர மாட்டேங்குது, ஆடை பற்றி மட்டும் போட்டுட்ருக்காங்கன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம பிஜிஎன் வீடியோவும் போட்டுட்ருப்போம். பிஜிஎனும் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறோன்னா, இன்னும் கொஞ்சம் நிறையா ஃபேன்சி ஐட்டம் வந்து இறக்க போகிறோம். ஸோ டெய்லிக்கும் ரெகுலராக வீடியோ பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கன்ஃபார்மாக வந்து பிஜிஎன் வீடியோ தான் நம்மளுக்கு மெயினு. அதை தாண்டி இப்போ ஆடுமே 2வது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ 3வது கவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்குறோம். கிடைச்சதுன்னா கன்ஃபார்மாக எடுத்து அதுமாரி செட் பண்ணிவிடுவோம் ஒரு பண்ணை மாரி. ஸோ நம்ம வந்து படிச்சுட்டு ஃபுல்லாகவே இந்த லைனில் தான் இருக்கலான்ட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். நீங்கள் நல்லா எனக்காக சப்போர்ட் பண்ணிங்கன்னா, நானுமே வீட்டில் நிறையா சூழ்நிலைலாம் தாண்டி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது இந்த ஆடு ஒன்று வாங்கிட்டு வரோம், அது மட்டும் கிடையாது. வீடு, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே தாண்டி சமாளித்து தான் நம்ம இந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பிடிச்சது நம்ம இப்போ ஓப்பனாக சொல்லலாம், இப்போ எம்சிஏ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இதில் இறங்கிட்டோம். சரி வாங்க இதை பற்றி பேசுவோம் பொறுமையாக. சரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த ஆடுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன். இப்போ 10 குட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எல்லா குட்டியும் கரெக்டாக நடக்க வச்சு பார்த்து எடுத்துருவாங்க. எனக்கு அங்கே இருக்கிறப்ப ஒரு குட்டி, இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு குட்டி கால் தாங்கலாக இருக்குது. அதை நம்ம ரெடி பண்ணிவிடுவோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரி வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் இவ்வளோ நேரம் வீடியோ பெருசாக போட்டதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா, யாருக்காவது குட்டி வேணும், கடலூர் டிஸ்ட்ரிக்டில் யாருக்காவது வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
கன்ஃபார்மாக நம்ம குட்டி எடுத்து தருவோம். கம்மி ரேட்டுக்கே எடுத்து தருவோம். நல்ல கலர் குட்டியாக எடுத்து தருவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்